இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை கற்பத்தில் இருந்தே. சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது, கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன், நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாய் இருக்கிறீர். அதாவது சங்கீத புத்தகத்தை எழுதின தாவீது ராஜா இப்படி சொல்லியிருக்கிறார். உண்மையிலேயே நாங்கள் எல்லோரும் ஒவ்வொரு வயதில், ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில், ஒவ்வொரு நேரத்தில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனை அறிந்து கொண்டிருக்கிறோம். மனுஷர்களாக இருக்கிற நாங்கள் தேவனை அறிந்து கொண்ட நேரமும் காலமும் தான் வேறே தவிர, தேவன் எங்கள் எல்லோரையுமே தாயின் கற்பத்தில் இருக்கும் போதே தெரிந்து கொண்டிருக்கிறார். நாங்கள் எல்லோருமே முன்குறித்து அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். தேவன் எங்களை முன்குறித்து வைத்து அவருடைய வேளையில் எங்களை அழைத்திருக்கிறார். நாங்கள் அறிந்து கொண்டது, நாங்கள் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டது, நாங்கள் ரட்சிக்கப்பட்டது தான் ஒரு காலமே தவிர, தேவன் எங்களை அறிந்து கொண்டது கற்பத்தில் இருந்தே. நாங்கள் அவரை அறியாதிருந்த காலத்திலும் கூட தேவன் எங்களை அறிந்திருக்கிறார். ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கு, நீ என்னை அறியாதிருந்தும் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். அப்படி நாங்கள் தேவனை அறியாதிருந்த காலப்பகுதியில் கூட தேவன் எங்களை அறிந்து கொண்டு எங்களை பெயர் சொல்லி அழைத்து எங்களுக்கான யாவற்றையும் அவர் செய்து முடித்தவராய் இருக்கிறார். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தேவன் எங்களுக்காக இரத்தம் சிந்தி எங்களுக்காக மரித்தவராய் இருக்கிறார். அப்படி தேவன் எங்களை அறிந்து கொண்டது தாயின் வயிற்றில் இருந்தே. நாங்கள் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே கலைந்து போகாமல் எந்த குறைவுமின்றி தேவன் எங்களை பிறக்க செய்து இம்மட்டும் நடத்தி வருகின்றார். அப்படி எங்களை கற்பத்தில் இருந்தே தேவன் தெரிந்து கொண்டு உம்மட்டும் நடத்தி வருகிறார். இனிமேலும் நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். Have a nice day.